ஒரு குரங்கு இருக்குதுன்னு வைங்க. அந்த குரங்கு கிட்ட போயிட்டு ஒரு அழகான நறுமணம் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பூ மாலையை கொடுத்தோம்னா அந்த குரங்கு என்ன பண்ணுமா, அதோடைய நறுமணத்தை நுகராமல் அது ஒவ்வொரு பூவா பிச்சு போட்டு, அழகிய மாலையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பூவா பிச்சு போட்டு வெறும் நாரை பார்த்துட்டு அதை தூக்கி தன்னுடைய கழுத்துல போட்டுக்குமா. அதே போலதான் தமிழகத்துல ஒரு பூ மாலையை ஒரு மாற்றம் வர வேண்டி இங்க இருக்கக்கூடிய மக்கள், ஆண்ட கட்சிகள் போதும் இனி நீங்கள் ஆளுங்கன்னு சொல்லிட்டு நடிகர் திரு விஜய் அவர்களா இருந்தவரை முதல்வர் திரு விஜய் அவர்களா ஆட்சி பீடத்தில் அமர வச்சாங்க. ஆனா முதல்வர் என்ன பண்ணிட்டு இருக்கிறார், மக்கள் கொடுத்த பூ மாலையை ஒன்னொன்னா பிச்சு போட்டுட்டு வெறும் நாரை மட்டும் கழுத்துல போட்டுக்க போறாரு. ஏன் அதை நம்ம சொல்றோம்னா, தமிழகத்துல பல்வேறு சிறப்பு பிரதிநிதிகள் தற்போது நியமனம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த நியமனம் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், சீனியாரிட்டி அடிப்படையில், தகுதியின் அடிப்படையில், திறமையின் அடிப்படையில் இங்க இருக்கக்கூடியவர்களுக்கு, அனுபவம் வாய்ந்தவர்களுக்கு முன்னுரிமை தர வேண்டும். ஆனா முதல்வர் என்ன பண்றாரு, தன்னுடைய அரசியல் வியூகத்துக்கு ஒரு பதவி, தன்னுடைய ஆஷ்டாங்கமான ஜோதிடருக்கு ஒரு பதவி, தன்னுடைய பிஏவா இருந்த நபருக்கு ஒரு பதவி, தன்னுடைய படத்தை இயக்குனவங்களுக்கு ஒரு பதவின்னு சொல்லிட்டு அந்த பதவியினுடைய அருமை வறுமை தெரியாமல் இந்த மாதிரி தூக்கி வாரிட்டு இருக்கிறார். ஏற்கனவே அரசியல் வியூகருக்கு கொடுக்குறேன்னாங்க, அப்புறம் அது சர்ச்சை ஏற்பட்டது. ஜோதிடருக்கு கொடுத்தாங்க, அப்புறம் பல்வேறு கண்டனங்களுக்கு பின்பு அது ரீவாப்பஸ் செய்யப்பட்டது, அது நீக்கம் செய்யப்பட்டது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்க அவருடைய பிஏ அவர் விஜய் அவர்களுக்கு ஒரு ட்வீட் போடுறாரு. அதில் பர்சனல் செக்ரட்டரி டு சீஃப் மினிஸ்டர்னு போடுறாரு. எப்போ வந்தது, எப்போ நியமனம் பண்ணாங்கன்னு தெரில. நேற்று தினம் பார்த்தோம்னாக்க எல்லா ஊடகத்திலும் பெரும் பரபரப்பாக ஒரு செய்தி போது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் கண்டனம் தெரிவிச்சிட்டு இருக்கிறாங்க. ஏன் கண்டனம் தெரிவிக்கிறாங்கன்னு பார்த்தா, இவருடைய ஜனநாயகன் படத்தை இயக்கிய இயக்குனர் வெங்கட் நாராயணன் என்பவருக்கு ஒரு அமைச்சருக்கு நிகரான பொறுப்பு. அது தமிழ்நாடு டெல்லி சிறப்பு பிரதிநிதி. எப்படி, தமிழ்நாடு டெல்லி சிறப்பு பிரதிநிதி, ஒரு தூதுவராக இருப்பாங்க. அவங்க தான் அங்கே இருக்கக்கூடிய நடவடிக்கைகளை இங்கே கண்காணிக்கிறதும், இங்கேருந்து அங்கே தகவல் சொல்கிறதும். ஒரு முதல்வருக்கு ஒரு மிக முக்கியமான நெருக்கமான பதவி அது. அதுக்கு ஒரு கர்நாடக மாநிலத்தை சார்ந்தவரை நியமனம் பண்ணியிருக்கிறார். ஏன் தமிழகத்தில் ஆள் இல்லையா? தமிழகத்தில் சிறப்பு வாய்ந்தவர்கள், அனுபவம் வாய்ந்தவர்கள் இல்லையா? ஏற்கனவே கர்நாடகத்தில் மேகதாது அணு பிரச்சனை பெருமளவில் போயிட்டு இருக்குது. அதுக்கு கூட இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி தான் பெரும் நடைபயணத்தை மேற்கொண்டு மேகதாது அணை கட்டக்கூடாது என்பதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்கிறாங்க. கர்நாடகத்தில் தண்ணி கொடுக்கறதுக்கு நமக்கு கஷ்டப்படுது, அவனுக்கு வலிக்குது. ஆனால் கர்நாடக காரணத்தை தூக்கி நீங்கள் நேரடியாக டெல்லி தமிழ்நாடு சிறப்பு பிரதிநிதியாக போடுறீங்க. ஏன் இப்படி பண்ணுறீங்க? மக்கள் நீங்கள் பெரிய மாற்றம் கொடுப்பீங்கன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஏமாற்றத்தை தயவு செஞ்சு கொடுத்துடாதீங்க. ஒரு பச்சை தமிழனுக்கு கொடுங்க அந்த பொறுப்பை, ஒரு பூர்வ குடிக்கு கொடுங்க அந்த பொறுப்பை, ஒரு கிராமத்திலேயோ இல்லை நகரத்திலேயோ கஷ்டப்பட்டு முன்னேறி வந்தவனுக்கு கொடுங்க அந்த பொறுப்பை. இப்படி உங்கள் இஷ்டத்துக்குலாம் தூக்கி வாரிட்டு இருந்தீங்கன்னா எப்படி பூவில் இருந்த மாலையில் இருந்த பூகள் எல்லாம் விழுந்து வெறும் நார் மட்டும்தான் அந்த குரங்கின் கையில் இருந்ததோ அதுபோலதான் உங்கள் கையிலும் இருக்கும்.